Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தாவேக்கு நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜனா செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து மக்கள் அணி திரண்டாங்க. ஒரு தலைவரை மக்கள் பார்க்கக்கூடிய நேரம் தேர்தல் நேரம். பரப்புரை செய்யும்போது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வருவாங்க. ஆனால் கொளத்தூரில் எந்த காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சுத்தமாக இல்லை. காலையில் நாமினேஷன் பண்ணிட்டு ரோடில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் மக்கள் இல்லை. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோட பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூர்ல பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியாக போயிருப்பார். ஆனால் நாங்கள் நிற்கும் பொழுதே ஒரு வே உருவாச்சு, மக்கள் நிற்கிற போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லையும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பி பாதி வழியிலே நாங்கள் கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, திரு உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சார் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி மேல ஏறி நின்று கை காமிச்சு, ரோட்ல மக்களே இல்லைனாலும் கை காமிச்சு கேம்பெயின் பண்ணாலும் பண்றாங்க. ஆனா இப்ப நாளைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் நாமினேஷன் பண்ணி மூலக்கடையில் நாளைக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வண்டியில உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா மேலேயே எந்திரிச்சு கை காமிக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்றாங்க. அது பேர் ரோட் ஷோன்னு சொல்றாங்க. நாங்க ரோட் ஷோ கேட்கறது இல்ல, பர்மிஷன் கேட்கறது இல்ல. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அங்கிருந்து 7 கிலோமீட்டர் மக்கள் அவரை பார்க்க முடியலன்னா எங்க மீட்டிங் ஸ்பாட் இருக்கோ அந்த மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும் போலதான் ஸ்டாம்பீடுக்கான பிரச்சனை நடக்குது. இதுதான் சிபிஐ என்கொயரியிலையும் எல்லாரும் பதிவு பண்ணோம், நாங்களும் பதிவு பண்ணோம். அந்த 4 ரோட பிளாக் பண்ணிருக்கணும். பாண்டிச்சேரி போனோம், அந்த 4 ரோடையும் பிளாக் பண்ணாங்க. அமைதியான வழியில போயிட்டு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். இத்தனைக்கு பாண்டிச்சேரியில குறுகிய சாலைகள் தான். அந்த பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து கரெக்டா மக்கள்கிட்ட அவரை பாண்டிச்சேரி போலீஸ் ரிசீவ் பண்ணாங்க, நிக்க வச்சாங்க, பேசினாரு, திருப்பி கிளம்பிட்டாரு. ஆனா தமிழக காவல்துறைக்கு கூடிய முன்னாள் அதிகாரிகள், முக்கியமா சிட்டி கமிஷனர், இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர், பழைய ஏடிஜிபி, முக்கியம் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய கமிஷனர், சிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ், எஸ்பி எல்லாம் இன்னும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் என்ன திருப்பி ஆட்சிக்கு வருவாருங்கிற ஒரு மனநிலையில அவர் வந்துட்டா திருப்பி நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், திருப்பி அவங்க பேச்சை கேட்கணுங்கிற ஒரு ஜனநாயக கடமையிலிருந்து, ஒரு நியூட்ராலிட்டியிலிருந்து ஆனஸ்டான ஒரு அதிகாரிகள் இங்க இல்லாம எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறதுக்காகவே காவல்துறை எந்த இடத்துலயும் பர்மிஷன் கொடுக்கல. அப்ப எங்களுடைய தலைவர் போகும்பொழுது அந்த இடத்துல நாங்க கூப்பிடாத தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சேர்ந்தது தாவேக்கு நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜனா ஆகியோர் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். நாங்கள் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்கவில்லை. முதலமைச்சருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் விஜயனுடைய பரப்புரைக்கு போலீஸ் பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற புகார்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். நேற்று வில்லிவாக்கத்தில் ஒரு வேட்பாளர் அறிமுக. எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்தோம். நானும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களும் சீனியர் அட்வொகேட் எல்லோரும் சேர்ந்து சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாமே அமைதியாகவும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டாங்க. அதில் முக்கியமான கோரிக்கை, பெரம்பூர்ல எங்களுடைய தலைவர் நாமினேஷன் பண்ண பிறகு பெரம்பூர் காவல்துறை அங்க இருக்க ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டு மக்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி ஒரு ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணி கரெக்டா அவரை பேச வச்சு நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், டாக்டர் குழுவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணோம். எங்கள் தலைவரும்
மக்களை சந்திச்சாரு, பேசினாரு. தமிழகத்தில் எல்லா தலைவர்களும் ஜனநாயக பூர்வமாக சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்களோட தலைவர் வந்து மேற்கொண்டாரு. ஆனால் பெரம்பூர் முடிச்சு பெரம்பூர் பார்டர் தாண்டின கொளத்தூர்ல எங்களுடைய தலைவர் ஒய் பிரிவுடைய பாதுகாப்பில் இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, மக்களுடைய பாதுகாப்பு, பப்ளிக் சேஃப்டி, முக்கியமாக எங்களுடைய பிரச்சாரத்தில் 70% பெண்கள் எங்க தலைவரை பார்க்க வராங்க. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர்ல ஆர்ஓ பர்மிஷன் கொடுத்த இடத்துல, காவல்துறை பர்மிஷன் கொடுத்த இடத்துல நாங்க போறதுக்குள்ள கொளத்தூர் மக்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க. முக்கியமா ஒரு வயதான பெண்மணி, ஒரு அம்மா பேசுனதை பார்த்திருப்பீங்க, பப்ளிக் பேசுனதை பார்த்திருப்பீங்க. அளவுக்கு அதிகமான பேருந்துகள் அன்னைக்கு விட்டாங்க. நிறைய வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் விட்டாங்க வில்ல. அந்த குறுகிய சாலையில் நாங்கள் செல்லும் பொழுது மக்கள் இயற்கையாகவே ஆர்கானிக்கா அன்னைக்கு திரண்டாங்க. நாங்க சட்டமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய VS பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நாங்க முன்னாடியே வலியுறுத்திட்டோம், கட்சிக்காரங்களை யாருமே வர சொல்லாதீங்க. 200 பேருக்கு மேல இருந்த 200 பேர் 300 பேருக்கு மேல நமக்கு வந்து யாரையும் அழைக்காதீங்க. நாங்க விளம்பரம் போடல, சோசியல் மீடியா ஆட் போடல, எந்த இடத்துல வந்து அவர் பேசுறாருன்னு எந்த விதமான விளம்பரமும் நம்ம செய்யல. ஆனால் அவர் வருகையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள், கொளத்தூர் மக்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அணி திரண்டாங்க. ஒரு தலைவரை வந்து மக்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரம் தேர்தல் நேரம். பரப்புரை செய்யும்போது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வருவாங்க. ஆனா கொளத்தூர்ல எந்த காவல்துறை அதிகாரிகளும், காவல்துறையும் சுத்தமா இல்ல. காலையில நாமினேஷன் பண்ணிட்டு ரோட்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆனா மக்கள் இல்ல. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோட பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூர்ல பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியா போயிருப்பார். ஆனா நாங்க நிக்கும் பொழுதே ஒரு வே உருவாச்சு, மக்கள் நிக்கிற போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லயும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்ல திருப்பி பாதி வழியிலே நாங்க கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, திரு உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சார் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி மேல ஏறி நின்னு கை காமிச்சு, ரோட்ல மக்களே இல்லைனாலும் கை காமிச்சு கேம்பெயின் பண்ண அலோ பண்றாங்க. ஆனா இப்ப நாளைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் வந்து நாமினேஷன் பண்ணி மூலக்கடையில நாளைக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த வண்டியில உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா மேலேயே எந்திரிச்சு கை காமிக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்றாங்க. அது பேர் ரோட் ஷோன்னு சொல்றாங்க. நாங்க ரோட் ஷோ கேட்கறது இல்ல, பர்மிஷன் கேட்கறது இல்ல. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அங்கிருந்து 7 கிலோமீட்டர் மக்கள் வந்து அவரை பார்க்க முடியலன்னா எங்க மீட்டிங் ஸ்பாட் இருக்கோ அந்த மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும் போலதான் ஸ்டாம்பீடுக்கான பிரச்சனை நடக்குது. இதுதான் வந்து சிபிஐ என்கொயரியிலையும் எல்லாரும் பதிவு பண்ணோம், நாங்களும் பதிவு பண்ணோம். அந்த 4 ரோட வந்து பிளாக் பண்ணிருக்கணும். பாண்டிச்சேரி போனோம், அந்த 4 ரோடையும் பிளாக் பண்ணாங்க. அமைதியான வழியில போயிட்டு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். இத்தனைக்கு பாண்டிச்சேரியில குறுகிய சாலைகள் தான். அந்த பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து கரெக்டா வந்து மக்கள்கிட்ட வந்து அவரை வந்து பாண்டிச்சேரி போலீஸ் ரிசீவ் பண்ணாங்க, நிக்க வச்சாங்க, பேசினாரு, திருப்பி கிளம்பிட்டாரு. ஆனா தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள், முக்கியமா சிட்டி கமிஷனர், இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர், பழைய ஏடிஜிபி, முக்கியம் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய கமிஷனர், சிட்டியில இருக்கக்கூடிய கமிஷனர், எஸ்பி எல்லாம் இன்னும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் என்ன திருப்பி ஆட்சிக்கு வருவாருங்கிற ஒரு மனநிலையில அவர் வந்துட்டா திருப்பி நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், திருப்பி அவங்க பேச்சை கேட்கணுங்கிற ஒரு ஜனநாயக கடமையிலிருந்து, ஒரு நியூட்ரலிலிருந்து ஆனஸ்டான ஒரு அதிகாரிகள் இங்க இல்லாம எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறதுக்காகவே காவல்துறை எந்த இடத்துலயும் பர்மிஷன் கொடுக்கல.
அப்ப எங்களுடைய தலைவர் போகும்பொழுது அந்த இடத்துல நாங்க கூப்பிடாத மக்கள், அளவுக்கு அதிகமான மக்கள் வரும் பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். இதை திருப்பி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார். நேற்று குளத்தூர் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. சோ இந்த சதியை முறியடிச்சிட்டு நேற்று நாங்க பிரச்சாரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாம நேற்று வில்லிவாக்கத்துல ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் சாதாரண முறையில் ஜனநாயக முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அத பக்கத்துல இருக்கிற ஒரு மேன்ஷன்ல 2 பேர் பாட்டில் வச்சு அடிச்சு எங்க அம்மா மாதிரி இருக்கக்கூடிய வயசுல அவங்க முட்டியில பட்டு மயக்கம் போட்டு விழுந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அது காவல்துறை நேற்று நைட்டு நாங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நைட்டு இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்தாரு. இதை வந்து நாங்க வந்து இந்த மீடியால சொல்றாங்க, சோசியல் மீடியால சொல்றாங்களே இது மாதிரி வந்து அவங்க 2 பேர் நண்பர்களுக்குள்ள அடிச்சிட்டாங்கன்னு, அதெல்லாம் பொய்யான தகவல். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட் எங்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தது, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்க எஃப்ஐஆர்ல போடுவோம். இதுல அந்த ரூமுக்குள்ள வந்து நிறைய பாட்டில் உடைக்கப்பட்டிருக்கு. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம். அதை நாங்க இப்ப வந்து மேடம் டி கொடுத்து தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ஃபுட்டேஜ் வந்து நாங்க கொடுத்திருக்கோம். ரூமுக்குள்ள எவ்வளவு பாட்டில் இருந்துச்சு, எவ்வளவு பாட்டில் உடைச்சு உள்ள வச்சிருந்தாங்க. இது வந்து இயற்கையா உருவாக்குன மாதிரி திமுக வந்து செய்யுது இல்ல, அது பிளான் பண்ணி உள்ள 4-5 பாட்டில் வச்சுட்டு உடைச்சு ஆல்ரெடி அங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்க பதிவு பண்ணோம். அந்த 2 பேருடைய முகமும் எப்படி வந்து ஓடி வந்து அந்த மேல இருந்து வந்து தூக்கி எறிஞ்சாங்கிற ஃபுட்டேஜ் நாங்க உடனே எடுத்துட்டோம். ஏன்னா அது வந்து டெலீட் பண்ணிடுவாங்க அந்த லோக்கல் காவல்துறை. அது எடுத்து வச்சுட்டு மேடம் நாங்க வந்து அவங்கள தான் நம்புறோம். தலைமை தேர்தல் அதிகாரி தான் நாங்க நம்புறோம். இப்ப காவல்துறையை நாங்க அவங்க மேல நம்பிக்கை கிடையாது. அதனால அவங்க கிட்ட ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம். உடனடியா கைது செய்து அவங்க மேல வந்து அட்டெம்ப்ட் மர்டர், பெண்கள் மேல வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிருக்காங்கிறத எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட் உத்தரவாதம் கொடுத்தனால தான் நாங்க வந்தோம். சோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரத்துல எல்லா அணுகுமுறையும் ரவுடிசம் பண்றாங்க. பாட்டில போட்டு அடிச்சா நெக்ஸ்ட் பெண்கள் வரக்கூடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரத்துல பெண்கள் தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதே. அந்த பெண்களை மிரட்டுறதுக்காகவே திமுகவுடைய அதிகாரிகள் இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சிட்டி கமிஷனரா இருக்கட்டும், பழைய ஆபீசர்ஸ் எல்லாமே மாத்தணும் நாங்க சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் எல்லாமே மாத்தணும்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்தாலே பழைய ஆட்சியாளர்களால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆபீசர்ஸையும் வந்து அவங்க வந்து பணியிட மாற்றம் பண்ணுவாங்க. சில பேர் வேறு மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்க இருக்க சிட்டி கமிஷனர்லாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். பழைய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபியில் இருக்க லெவலில் இருக்கவங்க எல்லாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கையை நாங்க சொல்லியிருக்கோம். தலைவர் தான் அந்த கோரிக்கை வச்சாரு, அதை நாங்க கொடுத்திருக்கோம். இதே கோரிக்கை ஆல்ரெடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தலைவரே வந்து கொடுத்தாரு. அதே கோரிக்கை நாங்க திருப்பி சொல்லியிருக்கோம். வில்லிவாக்கத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கை சொல்லியிருக்கோம். 2வது நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு சாலை வழியாக மக்களை சந்திக்க போறாரு, பேச போறாரு. அதுக்கு தமிழகம் முழுவதும் தலைவருக்கு பாதுகாப்பும் தலைவரை பார்க்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறையோடு சேர்ந்து நாங்க வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்படிதான் சேலத்துல வேலை செஞ்சோம், அப்படிதான் ஈரோடுல வேலை செஞ்சோம். இப்ப நடந்த பெரம்பூர்ல கூட நாங்க காவல்துறையோட சேர்ந்து பயணிச்சோம். அதனால வந்து நாங்க அந்த எல்லா விதமான போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் மக்களுடைய பாதுகாப்புக்கு சாலைகளை வந்து அந்த 1 மணி நேரம் முடக்கி ஒரு ஃப்ரீ ஜோன் ஆக்கணுங்கிறது நான் கேட்டோம். கண்டிப்பா நாங்க உங்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றோம்னு வந்து மேடம் சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றணும் நம்பிக்கையோட நாங்க வந்து நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை நாங்க தொடங்குறோம். எளிமையா பிரச்சாரம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் எளிமையா போய் பாக்குறாங்க. ஆனா தாவேக்காக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு வழிமுறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவோட முதன்மை எதிரின் அதிமுக வந்து நீங்க நினைக்கிற வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான். அம்மா ஜெயலலிதா அம்மா எப்ப இருந்தாங்களோ தொடர்ந்து அதிமுக 3 தேர்தல்கள்ல 10 தேர்தல்கள் மேல தோல்வி விட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எளிமையான எதிரி இபிஎஸ் ஐயா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் போறாங்களோ ரொம்ப ஃப்ரீயா பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான். அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கடுமையான அழுத்தங்கள். அதனால டிவிகே டிஎம்கேங்கிற ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஃபைட்ல நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, ரவுடிசம் பண்றாங்க. அதை நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். மற்ற கட்சிகள் தொண்டர்கள்ங்கிறது கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், லேட்டஸ்டா நடந்த திருச்சி மாநாடு எடுத்துக்குவாங்க. முதலமைச்சர் உருவாக்கின மாநாட்டுல காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுலயும் பாலி கிரௌடு கிடையாது, எல்லாம் 300 ரூபாய் கொடுத்து கூட. எங்களுடைய இதுல நாங்க திரும்பி பதிவு பண்ணோம். கொளத்தூர்ல 200 பேருக்கு மேல கூப்பிடாதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். எங்களுக்கு வந்து
கூட்டத்தை கூட்டிட்டு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுடைய தலைவர் பேசும் பொழுது 5 கோடி பேர் பாக்குறாங்க. அன்னைக்கு கொளத்தூர்ல லைவ் போயிட்டு இருக்கும்போது 15 மில்லியன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிரச்சாரம் டிவிலையும் யூடியூப்லயும் சோசியல் மீடியால போனா போதும் தான் எங்களுடைய பிரச்சாரம். வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே வந்து அவர் பேசணும் அப்படிதான் தலைவர் நினைக்கிறார். ரோட்ல நடந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் ரோட்ல நடந்தா என்ன பிரச்சனை வருங்கிறது நீங்களே பார்த்திருப்பீங்க. கொளத்தூர் என்ன ஆச்சுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் தொகுதியே இப்ப ட்ரையல் ஆயிட்டு இருக்கு. 50,000 பேருக்கு மேல உள்ள ஓடி வர பாக்குறாங்க. சோ இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து தொண்டர்கள் கிடையாது. நீங்க வேணா போய் நீங்க மீடியா வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், மக்கள் ஓடி வராங்க, பெண்கள் ஓடி வராங்க. இவங்க தொண்டர்கள் கிடையாது. லாரிலயோ டிரான்ஸ்போர்ட்லயோ கூட்டிட்டு வந்து நாங்க வந்து 5,000 பேர் 50,000 பேர் நிக்க வைக்கல. திடீர்னு வந்து பெண்கள் வரும்போது எங்களுக்கு எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. அப்ப அவர் நிக்கக்கூடிய 4 ரோடையும் பிளாக் பண்ணி நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த கிரௌட் அந்த இடத்துல ஜாம் ஆகாது. இதுதான் நாங்க அப்பையில இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சாலைகளை பிளாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில எஸ்பிகள் பண்றாங்க, சில கமிஷனர் பண்றாங்க. திமுக மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை திடீர்னு 0 கிளியரன்ஸ் ஆயிட்டா எங்களால என்ன செய்ய முடியும்? கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா 0 கிளியரன்ஸ், 0 போலீஸ். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதை வலியுறுத்திக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய தலைவர் நொடிக்கு நொடி பிரச்சாரத்தை தமிழக முழு உருவாக்குவார். ஒரு மாபெரும் வெற்றி டிவிக்கே உருவாக்குவார். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.